ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு பெண் உங்களை உயிருக்குயிராக லவ் பண்ணால் வெளிப்படக்கூடிய ஒரு 13 அறிகுறிகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களோட நல்லா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு மனசில் லவ் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். செகண்டு, அந்த பொண்ணு உங்களுக்கு அந்தளவுக்கு க்ளோஸாக ரிலேஷன்ஷிப் இல்லைனாலுமே அவங்களோட சிம்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதும் கொடுத்துருக்கோம். தேர்டு, ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதிகமாக சண்டை வந்துட்டு இருக்கு, உண்மையிலேயே உங்கள் ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணுறாங்களா, அவங்க மேலே மனசில் அன்பு இருக்கா அப்படின்னு அதையும் நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் கொடுக்கக்கூடிய இந்த 13 அறிகுறிகள் வைத்து அந்த பொண்ணோட மனசில் இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, பெண்களோட மனம் கடலை விட ரொம்ப ஆழமானது, கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அதை கூட நம்மளால் முடியும் அப்படின்னு சைக்காலஜிக்கல் குறிப்பிடுது. அப்படி சைக்காலஜி சொல்லக்கூடிய இந்த 13 அறிகுறிகள் என்னென்ன, இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவது, நீங்க சோகமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பொண்ணு உங்களை பார்க்க விரும்பவே மாட்டா. உங்களை அந்த பொண்ணு கூட இருக்கக்கூடிய எல்லா நேரமும் சந்தோஷமா பார்த்துக்கும் நினைப்பா. பொதுவா ஆண்கள் தான் பெண்களை சந்தோஷமா பார்த்துப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க நினைப்பீங்களா? ஆனா அப்படி கிடையாது. அந்த பொண்ணும் உங்களை சந்தோஷமா பார்த்துப்பாங்க, உங்களை சிரிக்க வைப்பாங்க. உங்களுடைய மகிழ்ச்சி தனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பெண் நினைக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெண் எதை வேணாலும் செய்ய தயங்கல, எதுக்காக வேணாலும் செய்ய தயாரா இருக்கு அப்படின்னா அந்த பொண் உயிருக்கு உயிரா உங்களை லவ் பண்றாங்க. அந்த மாதிரியான பெண் கிடைத்தா தவற விடாதீங்க. செகண்ட், ஒரு பெண் பாத்தீங்கன்னா தன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. தன்னோட தோழிகள் பத்தி, எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, எங்க காலேஜ்ல இது நடந்துச்சு, எங்க காலேஜ் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ஒன்னோட ஷேர் பண்ணுவாங்க. ஆனா யார் அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா லவ் பண்ணுதோ அந்த பையன்கிட்ட பாத்தீங்கன்னா தன்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த கசப்பான சம்பவங்களை ஷேர் பண்ணுவாங்க. மேபி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பாய் பெஸ்டி கிட்ட ஷேர் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஃபேமிலி பத்தி ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றா, உங்களை மட்டும்தான் முழுமையா நம்புறா அப்படின்னா அந்த பெண் தன்னோட குடும்பத்தோட ரகசியங்கள் முதல் கொண்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணோட மனசுல முழுமையா நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். தேர்டு, ஒரு பெண் பாத்தீங்கன்னா உங்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்குள்ளார பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் பேசலைன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டல்லாக மாறிடுவாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பாங்க. அடுத்த நாள் ஏன் நீ பேசலை, எதுக்கு பேசலை, என்னாச்சு ஏதாச்சுன்னு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. உங்களோட ரெகுலர் லைஃப்பில் நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வருவீங்க, இந்த நேரத்துக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்க ஒரு பொண்ணு நினைக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கலாம் நார்மல் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படி தெரிஞ்சுக்க நினைப்பாங்களேன்னு. ஆனால் அவங்க ஒரு லிமிட்டோட தான் தெரிஞ்சுக்க பார்ப்பாங்களே தவிர உங்களை குடஞ்சு கேட்க மாட்டாங்க. அதாவது ஒரு பொண்ணு நீங்கள் எங்கே போன சொல்லு, என்ன பண்ணுற, எனக்கு கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, உங்களை தொந்தரவு ரொம்ப டார்ச்சர் பண்ணு தெரியுமா, அது அந்த லவ்னால தான். நம்ம அதை டார்ச்சராக பார்க்குறோம். ஆனால் அது அந்த லவ்னால தான். அந்த பொண்ணுனால உங்களை பற்றி தெரிஞ்சிக்காம அந்த பொண்ணால் இருக்கவே முடியாது. அந்த காரணத்தினால தான் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணு, எனக்கு மெசேஜ் பண்ணி, நீ எங்கே இருக்க, இந்நேரத்துக்கு நீ வீட்டுக்கு போயிருக்கணும்ல, வீட்டுக்கு போகாமல் எங்கே இருக்கிற, சேஃபாக இருக்கியா, நேற்று கூட நீ பேசல, என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு உங்களோட அக்கு வேற ஆணிவரியா எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கும். அடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க ஐ கான்டாக்ட். பெண்கள் லவ் பண்ணுற பையனை பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் வைக்கும். அந்த பையனை பழக்கமே இல்லைனாலுமே ஐ கான்டாக்ட் வச்சு தான் பார்க்குமே. கண்ணை நேருக்கு நேர் பார்க்கும். அந்த நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட முகத்துல சிரிப்பும் வெக்கமும் தெரியும். இதை வச்சு தெரிவிக்கலாம் அந்த பொண்ணோட மனசுல நீங்க இருக்கீங்கன்னு. பட் இந்த ஒரு ரீசனை வச்சு மட்டும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு உங்ககிட்ட உங்களை ட்ரூவா லவ் பண்ணி இருக்கா அப்படின்னா உங்ககிட்ட நர்வஸ் ஆவாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி உங்ககிட்ட சில விஷயங்கள் பயப்படுவாங்க. நம்ம இதை சொல்ல போய் அவன் தப்பா எடுத்துப்பானோ, நம்ம இதை செய்ய போய் அவன் தப்பா புரிஞ்சுப்பானோ, இதனால நம்ம 2 பேருக்குள்ள பேசக்கூடிய கட் ஆகுமோ அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப பயப்படும், அதிகமா நர்வஸ் ஆகும். இதை வச்சுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணோட மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு. பயங்கர ஸ்ட்ராங்கான பொண்ணா இருந்தாலுமே அந்த நர்வஸ் உங்ககிட்ட காணப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப துடிப்பாங்க. உங்களை பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா காணப்படுவாங்க. சிரிச்ச மூஞ்சோட ஒரு ஸ்மைல் ஃபேஸோட உங்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டே இருப்பாங்க. உங்களை ஒரு பொண்ணு ட்ரூவா லவ் பண்ணா எப்ப பாரு உங்களை நான் பார்க்கணும், எப்ப வரீங்க அப்படிங்கிறத வாயை திறந்தே கேட்டுருவாங்க. இல்ல ஏதாவது ஒரு வகையில உங்களை பார்க்க முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பாங்களே. நீங்க அதை வச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சிலுமிசங்கிறது என்ன நினைக்கிறீங்க? உங்களை அடிக்கிறது, கிள்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப பிஸியா வேலை பண்ணிட்டு இருப்பீங்க, உங்க முடிய இழுத்துட்டு போறது, உங்களை கிள்ளி வச்சுட்டு போறது, இந்த மாதிரி நிறைய சிலுமிசம் பண்ணுவாங்க. எதுக்காக இப்படி பண்றாங்க?
பண்ணுறாங்கன்னா தன்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க. இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கூட நிறைய நடக்கும். புருஷங்க ரொம்ப பிஸியாக வேலை தாண்டிட்டு பான்ட்டு வந்து டக்குனு கிள்ளிட்டு ஓடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நிறைய செய்யும். ஏன்னா பெண்கள் வந்து தங்களோட மனசில் கூடிய லவ்வை இப்படி தான் எக்ஸ்போஸே பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சும் தெரிஞ்சுக்கலாம் அந்த பொண்ணோட மனசில் நீங்கள் இருக்கீங்கன்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு ஆண்கிட்ட பேசுது, ஏதாவது முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமோ ஏதோ ஒரு இதில் பேசுச்சுன்னா உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் இருக்குன்னா அதை பெருசாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நான் எவங்க கூட வேணாலும் பேசுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணோட மனசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வேற பையன்கிட்ட பேசினா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், நீங்கள் திட்டுவீங்க சண்டை போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஏதாவது ஒரு வகையில் சொல்லிடுவாங்க. அதே மாரி மறைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஃபேஸோட அவங்க உங்க கூட இருப்பாங்க. நீங்கள் அடிக்கக்கூடிய மொக்க ஜோக்கம் கூட சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. எப்பயுமே சிரிச்ச மூஞ்சோட உங்க கூட இருக்க பார்ப்பாங்க. எப்பயுமே எல்லாத்துலேயுமே உங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களோட சந்தோஷத்துலையும் சரி உங்களோட துக்கத்துலையும் அவங்க உங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதே போல் அந்த பொண்ணோட நல்ல விஷயங்கள், அந்த பொண்ணோட முக்கியமான தருணங்கள், இந்த மாதிரியான இடத்துலையும் நீங்க இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு எங்கேயாவது வெளியே போனாங்க கூட உங்களை தான் கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணோட இம்பார்ட்டன்டான டைமிங்ஸ், தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் இருக்கணும். அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அதிகமாக கால், மெசேஜஸ் இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்கன்னா அந்த மெசேஜுக்காக அவங்க காத்திருந்து உடனுக்குடனே இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க அப்படின்னு உங்கள் காலுக்காக காத்துட்ருப்பாங்க. உங்கள் மெசேஜுக்காக அவங்க காத்துட்ருப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு நொடியுமே நீங்கள் கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணுன்ட்டு அந்த ஈகோ இல்லாமல் ரிப்ளை பண்ணுவாங்க. நார்மலாக ஒரு பொண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை வராது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உடனுக்குடனே அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணும். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் எவ்வளோ வேலையில் இருந்தாலுமே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை எடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜா. பொண்ணு உங்க கூட பேசும்போது தன்னையும் மறந்து தன்னோட ஹேர்ல கை வச்சிட்டு இருப்பாங்க, முடிய நோண்டிட்டு இருப்பாங்க, இல்லையா தன்னோட செயினை பல்லால கடிச்சிட்டு இருப்பாங்க. இதுவும் வந்து அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த அன்பை அவங்களுக்கு தெரியாமல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிம்டம்ஸை இப்போ சைக்காலஜி சொல்லுது, அவங்களோட அறிகுறியா சொல்லுது. சில பெண்கள் வந்து அப்படியே தரையில் ஏதாவது ஒன்று கோலம் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அவங்க கிட்ட காணப்படும். அது பொண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறும். அது நீங்க உங்களுக்குனால கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ஆக்டிவிட்டி வச்சு ரொம்ப பிடிச்ச டைம்ல அவங்க வந்து ஒரு விதமான பிஹேவியர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஹேவ் உங்ககிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்க வேற பொண்ணு கூட பேசுறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. ஆனால் எனக்கு கோவமே இல்லையே அப்படின்னுவாங்க. ஆனால் அவங்கள மீறி டல்லாகி டிப்ரெஷன் ஆகி கோவப்படுவாங்க. ஏன்னா உங்களை வந்து அவங்க ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறாங்க, வேற யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க. அந்த பயத்தோட வெளிப்பாடு எப்படின்னா அது கோபமாக வெளிப்படும். எரிஞ்சு விழுவாங்க உங்கள் மேலே. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 13 பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 13 பாயிண்ட்ல ஒரு 10 பாயிண்டாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இன்னும் கொண்டு கவனிச்சிங்கன்னா 13மே மேட்ச் ஆயிரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட மனசில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க, என்ன ஆனாலும் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற தெளிவோடு இருக்காங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு தான் இந்த அறிகுறிகள் இருக்கும். ஸோ இந்த அறிகுறி மட்டும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. இல்லை இப்படிப்பட்ட ஒரு அறிகுறி உள்ள ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைச்சாலே நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். அந்த பொண்ணை விடவே விட்டுறாதீங்க. உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.